படத்தோட பாசிட்டிவ், நான் எழுதுகிற கதைக்கு நான் தான் கடவுள்ன்ற மாதிரி ரொம்ப கர்வமாக இருக்கார் நாகராஜன் கண்ணன். அதுக்கு மு. ராமசாமி செய்கிற அட்வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சமுதாயத்தில் நீங்கள் எழுதுகிற கதைனால தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறாரு. அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் டெல்லி கணேஷ், மு. ராமசாமி, எஸ்கே காயத்ரி, ஐஸ்வர்யா ரகுபதி, சாய் தீனா, முருகன் கோவிந்தசாமி எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படத்தில் காமெடினா சாய் தீனா 49 சம்பவம் பண்ணிட்டு 50வது சம்பவத்துக்காக ஜோசியர்கிட்ட பூஜை பண்ணணும்னு சொல்கிற மூமெண்ட்டு, ஆட்டோக்காரன் கேரக்டர்கிட்ட நாகராஜன் கண்ணன் செய்கிற கான்வர்சேஷன் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு அனிமேஷனில் ஒரு சாங் வருது, அந்த சாங்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபர் சுந்தரம் கிருஷ்ணன், எடிட்டர் நாகூரன் ராமச்சந்திரன், மியூசிக் டைரக்டர் அஞ்சனா ராஜகோபாலன் எல்லாருமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்துக்கு வலு சேர்த்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மூவி கமர்ஷியல் மூவி பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாது. வித்தியாசமான மூவி பார்க்கணுன்னு நினைக்கிற ஆடியன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இந்த மூவி சன் நெக்ஸ்ட்டில் ஸ்ட்ரீம் ஆகுது. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.